வணக்கம் உறவுகளே. இது என்னைக்கு எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி 2ஆம் நாள் எடுத்ததுங்க. ரொம்பவே சிறப்பாக நம்ம சகோதரி வீட்டில் நவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க. அதோட 2ஆம் நாள் பூஜையை தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரையும் சுண்டல் தான் அன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளை உறவுகளோடு சேர்ந்து ரொம்ப சிறப்பாக வீட்டுக்கு அழைச்சி கொண்டாடி இருந்தோங்க. நவராத்திரி பார்த்திங்கன்னா சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவன் ராத்திரி அப்படிங்கிற மாதிரி அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரியாக கொண்டாடப்படுதுங்க. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வர 9 நாளும் அம்பாளை நம்ம நினச்சி நவராத்திரியாக விரதம் இருந்து கொண்டாடினோம்னா நம் வாழ்க்கையில் பெற வேண்டிய பல நல்லதுகளையும் அம்பாள் நமக்கு தருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த விரதம் பார்த்திங்கன்னா அம்பாள் மகிஷாசுரன் என்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக 9 நாளும் ஊசி முனையில் தவம் இருந்து இறுதி நாளாக மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழித்து ஜெயித்த நாள் தான் விஜயதசமியாக கொண்டாடப்படுதுங்க. நம்மளும் இந்த நாளில் அம்பாளோட சேர்ந்து, ஏன்னா அவங்களும் விரதம் இருந்து அரக்கனை அழித்து ஜெயித்த மாதிரி வெற்றி கொண்ட மாதிரி நம்மளும் நம்மளால் எந்த முறையில் வழிபாடு பண்ண முடியுமோ தூய உள்ளத்தோடு தூய அன்போடு அம்பாளை வழிபடுறப்ப கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் தேவையான அனைத்து நல்லதுகளையும் இந்த நவராத்திரியில் அம்பாள் தருவாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முதல் 3 நாள் துர்க்கையாகவும், அதாவது வீரம், வாழ்க்கைக்கு நமக்கு வீரம் ரொம்பவே தேவை. அதனால் முதல் 3 நாள் துர்க்கை. அடுத்து என்ன, இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று செல்வம். அதனால் அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தாயாராக அம்பாளை கொண்டாடணும். முதல் 3 நாள் வீரத்துக்கும் அடுத்த 3 நாள் செல்வத்துக்கும். இதை எல்லாமே நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா வேற என்னங்க வேணும்? அறிவு வேணும்ல. அடுத்த 3 நாள் கல்விக்கு சரஸ்வதி தேவியாகவும் அம்பாளை நம்ம வழிபடணுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு கல்வி, வீரம், செல்வம் 3மே வேணும் அப்படிங்கிறது தான் அம்பாள் நமக்கு இதில் உணர்த்துகிறாங்க. வாழ்க்கையில் நமக்கு பெற வேண்டிய அனைத்து நல்லதுகளுமே இந்த நவராத்திரியில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறப்ப அம்பாள் நமக்கு நிச்சயம் தருவாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்களையெல்லாம் அழைத்து பூஜை ரொம்ப சிறப்பாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அம்மா வீட்டில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு, நீங்களே பார்க்குறீங்க. அதே போல் உறவுகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் வீடுகளில் செய்ய முடியலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. நம்ம பூஜையோட நீங்களும் பங்கெடுத்து நீங்களும் சாமி கும்பிட்டுட்டே வரப்ப அனைத்து நல்லதுகளும் உங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அந்த 3 சக்தியையும் நம்ம இந்த நவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்ம பெற முடியும். முதல் 3 நாள் துர்க்கையா, அதாவது வீரத்துக்கு உரிய நாளாக கொண்டாடப்படுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளும் பெரிய மாபெரும் சக்தி இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக தாங்க முதல் 3 நாள் வீரத்துக்கு துர்கா தேவியாக நம்ம கொண்டாடுறோம். பெண் தானே, இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்குள்ளும் வீரம் இருக்குது அப்படின்னு உணர்த்துறாங்கங்க. முதல் 3 நாள் அம்பாளை துர்க்கையாக பாவிச்சு அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் புடவை உடுத்தி நெய்வேத்தியம் பொங்கல் செஞ்சு வழிபடணுங்க. 2ஆம் நாள் ரொம்ப சிறப்பாகவே நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி சுமங்கலிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் பெருகும், செல்வம் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு உணர்த்துறது தாங்க இந்த நவராத்திரி. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் அழைச்சி ரொம்ப சிறப்பாக பிரசாதம்லாம் கொடுத்து அவங்களோட பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பூஜை பண்ணுறப்ப ரொம்பவே எல்லாத்தோடையும் ஒரு உறவு நட்பும் ஏற்படுதுங்க. அந்த காலத்து மனிதர்கள் செஞ்ச எந்த வேலையும் காரணம் இல்லாமல் இல்லைங்க. ஏன்னா இப்போல்லாம் வேலை பளு காரணமாக ஓடிட்டுருக்குறாங்க. அதனால் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி விசேஷம்னா தான் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிடுவோம், ஒரு நட்புணர்வும் ஏற்படுது இல்லைங்களா? அதே மாதிரி உறவுகளே கூட்டு வழிபாடுக்கு ரொம்பவே சக்தி அதிகம். நம்ம எல்லாரும் குடும்பமாக அதே மாதிரி நிறைய உறவுகளோடு சேர்ந்து எந்த தெய்வத்தை நம்ம நினைத்து வழிபடுறோமோ அந்த தெய்வம் அந்த இடத்துல எழுந்தருளும் அப்படிங்கிறது ஐதீகங்க. குழுவில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்ம கூட்டு வழிபாடு பண்ணுறனால
நமக்கு தேவையான அனைத்து நல்லதுகளும் எல்லா தெய்வங்களும் அருளும் ராத்திரி தாங்க நவராத்திரி. ரொம்ப சிறப்பாகவே 2ஆம் நாள் பூஜை முடிஞ்சதுங்க. பார்க்குற உறவுகள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். மகிழ்வித்து மகிழ்வோம்.